இந்த இடத்தோட பேர் தட்சசித்ரான்ட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது உள்ளே வரணும்னா காசு பே பண்ணி தான் வரணும். ஆக்சுவலாக பெரியவங்களுக்கு எல்டர்ஸ்க்கு 300, சின்ன பசங்களுக்கு 150 அந்த மாதிரி வாங்குறாங்க. இதை சுற்றி பார்க்கும்போது செட்டிநாடு இருக்குது, கேரளா ஸ்டைல் இருக்குது, இந்தியன் ஸ்டைல் இருக்குது. இந்தியாவில் கிராமத்தில் எப்படி இருக்கிறாங்க, ஓட்டு வீடு, கூரை வீடு, அதுக்கப்புறம் அந்தந்த வீட்டு உள்ள என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸு, அந்த வீட்டோட கதவு எப்படி இருக்கும், அதெல்லாம் கூட எல்லாம் காமிச்சு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபஷ்னல் எப்படி அந்த வீட்டில் எப்படி அந்த கூரை இருக்கும், அந்த போர்டு, அதெல்லாம் அவங்க கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னோடய வீடு வந்து ரொம்ப கூலிங்காக தான் இருக்குது. அந்த வீட்டு உள்ளே போய் சொல்லவும் அந்தந்த வீட்டில் அங்கங்கே ஒரு மனுஷங்க எப்படி உட்காந்துன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு அங்கே என்ன வேலை, அவங்க வீட்டில் அந்த வேலை செய்கிற பொருள் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அவங்க எதை பற்றின சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா அந்த ப்ரொஃபஷ்னலாக அந்தந்த பொருள் அந்தந்த வீட்டில் இருக்குது. அவங்க ப்ரொஃபஷ்னலாக எப்படி சாரீ கட்டுவாங்க, எப்படி அந்தந்த திங்ஸு அந்த ப்ரொஃபஷ்னலாக அந்த போர்டு, அந்த கதவு, இவ்வளோ அகலம், இது எல்லாமே இந்த வீட்டில் பார்க்க முடியுது. இது பகல் நேரன்றதுனால என்ட்ரன்ஸ் இருக்குது. அதே நைட்லாம் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பார்ட்டி கூட அவங்களும் ஃப்ரீயாக ஜஸ்ட்டு அதை நம்ம போட்டு செய்கிற மாதிரி ஒரு இது மாதிரியே பார்ட்டி கூட அவங்க ஃப்ரீயாக பண்ணி தராங்க. ஜஸ்ட்டு சும்மா அதை போய் தொட்டு பார்த்து ஒரு சின்ன விளக்கு மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தோன்னே எல்லாமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சின்ன பசங்களுக்கு அங்கே போயிருந்தோம், இருக்க முடியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தோன்னே செய்கிறாங்க.